இடைவேளைக்கு பிறகு கிருஷி சோபால் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்பவே முக்கியமான பகுதிக்கு நாம வந்திருக்கோம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே சிறப்பான விருந்தினர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் பல்வான் சிங் மண்டல் அவர்கள் நம்மோட இப்ப இணைஞ்சிருக்கிறாங்க. டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சௌத்ரி சரண் சிங் ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகம் ஹிசார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில டாக்டர் பல்ஜீத் சாரன் அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. பிரின்சிபல் சயின்சஸ் மைக்ரோபயாலஜி சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்திருக்காங்க. உங்களை வரவேற்கிறோம் சார். டாக்டர் பல்வார், உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் தொடங்குறோம். சார், தொடர்ச்சியாக நீங்கள் ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ பெரிய பணி இது? 2 வருடங்களுக்கு முன்னாடி ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா கூட்டத்திலெல்லாம் இயற்கை விவசாயம் குறித்து அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு விவசாயிகள் எங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே விவசாயி இப்போ ரொம்ப மகிழ்ச்சியோட எங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. விவசாயிகள்லாம் இப்போது இயற்கை வழி விவசாயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றாங்க. அவங்க தங்களுக்கான பங்கான 500 ரூபாய் நோட்டை மகிழ்ச்சியோட வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அப்புறம் ஆராய்ச்சிக்கு இதற்கான தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. விவசாயிகள் இப்ப கீதா ஜெயந்தி என்று இயற்கை வழி விவசாயத்திலிருந்து வரும் பொருட்களின் விற்பனைக்காக ஸ்டாலை அமைக்க எங்க கிட்ட கேட்கறாங்க. விவசாய கண்காட்சியில இயற்கை வழி விவசாயத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் அப்படின்னு ஸ்டால் வைக்க விரும்புறாங்க. அப்புறம் எங்க பேனர்ல எல்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, முக்கிய கருப்பொருள் எங்கள் தலைப்பு இயற்கை விவசாயம்னு எழுதியிருக்காங்க. டாக்டர் பல்ஜீத் சாரன் அவர்களே, நாம இயற்கை வழி வேளாண்மையை பற்றி பேசும்போது தொடர்ச்சியான இந்த விஷயம் வந்துகிட்டே இருக்குது. பல நேரங்களில், பல இடங்களில், பல செஷன்களில் குறிப்பிடப்படுறது என்னன்னா, இந்த ஜீவாமிர்தம்ங்கிறது என்ன, அது எப்படி தயார் செய்யப்படுது? திரு பாத்தியாய், இயற்கை வழி விவசாயத்தை தொடங்கும் போது முதலில் தாவரத்திற்கு ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு வழங்குவது என்று நாம் யோசிக்கின்றோம். எனவே ஊட்டச்சத்துக்களை வழங்க 2 வழிகள் உள்ளன. அடிப்படை வழிகள் ஜீவாமிர்த் மற்றும் கஞ்சீவாமிர்த். ஜீவாமிர்த் அதன் ஒரு பகுதி. 2வது அம்சம் தாவர பாதுகாப்பு அல்லது நோய்களிலிருந்து பாதுகாப்பு, அது 2வது. மற்றொரு அம்சம் ஜீவாமிர்த் பற்றி பேசலாம். விவசாயி தனது பண்ணையில் இது தயாரிக்கக்கூடியது. இந்த முறையில் அவர் 200 லிட்டர் ட்ரம் எடுத்து அதை பாதியில் தண்ணீரை நிரப்பி 10 கிலோ மாட்டு சாணத்தை சேர்க்க வேண்டும். இந்திய மாடுகளின் சாணத்தை சேர்க்க வேண்டும். பின்னர் 8 லிட்டர் கோமூத்ராவை சேர்க்க வேண்டும். 1.5 முதல் 2 கிலோ வெல்லம், 1.5 முதல் 2 கிலோகிராம் மாவு மற்றும் 1/2 கிலோ மண், அதாவது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படாத இடத்திலிருந்து இந்த மண் எடுக்க வேண்டும். மரத்தடியிலிருந்தும் நாம் எடுக்கலாம். அதுவரை பயன்படுத்தப்படாத நல்ல சிமெண்டை பயன்படுத்தலாம். இதை காலையிலும் மாலையிலும் கலவையை கிளறி மொத்தம் 200 லிட்டர் அளவுள்ள கலவையை தயாரிக்கவும். இந்த 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு போதுமானது. இது ஒரு கல்ச்சராகவும் செயல்படுகிறது, ஒரு ஸ்டார்டர் கல்ச்சராகவும் செயல்படுகிறது. உதாரணத்திற்கு, மாலையில் நாம் பாலை சூடாக்கி அதில் புளிப்பு ஏதாவது சேர்க்கிறோம். அது தயாராக மாறுகிறது. ஏனெனில் இரவில் பல வினைகள் நடைபெறுகின்றன. நமது செரிமானத்திற்கு நல்லது. நமது வயல்களின் மண்ணிலும் இதே வினைதான் நிகழ்கிறது. 200 லிட்டர் ஜீவாமிரத்தை பண்ணையில் உள்ள மண்ணில் அப்ளை செய்யும் போது அனைத்து எதிர்வினைகளும் தொடங்கும். டாக்டர் பல்வந்த், உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கற்றுக்கணும். சார், நீங்க எஜுகேஷன் செக்டரோட நீங்க இணைஞ்சிருக்கீங்க, பல்கலைக்கழகத்துல இருக்கீங்க. பல்கலைக்கழகத்துல எப்படி மாணவர்கள் இதுல ஈடுபடுறாங்க? ஏன்னா இதுல ஈடுபடக்கூடிய மாணவர்களுடைய இடைவெளி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. பிடெக் பண்ணணும், டாக்டர் பண்ணணும் அப்படிங்கிற விவசாயிகள் ஆக மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். டைரக்டர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் கீழே வேளாண் அறிவியல் மையங்களினுடைய மேற்பார்வையின் கீழ் விவசாயிகளுக்கு நாங்க கல்வியை வழங்குறோம். நீங்க தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் இதற்கான ஏதாவது எண்ணிக்கை ஏதாவது இருக்கா? எங்கள் வேளாண் அறிவியல் மையங்களில 400 பயிற்சியாளர்கள் இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 10 பயிற்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பயிற்சி செஷன்ல 40 நபர்களுக்கு நாங்க பயிற்சியை அளிக்கிறோம். 400 விவசாயிகள் மானிட்டர்களாக வேலை செய்யறாங்க. இதை நாங்க 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 விவசாயிகள் தங்களுடைய பிராண்டிங்கை எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. டாக்டர் பல்ஜீத், நீங்க பல விஷயங்களை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. சார், இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னு வரும்போது உயிர் சூழலியல் அப்படிங்கிறதும் இருக்கு. உயிர் சூழலியல் அப்புறம் இயற்கை வழி விவசாயம், இதனுடைய தொடர்புகளை சொல்லுங்களேன். சார், இயற்கை விவசாயம் பற்றி பேசும்பொழுது உயிரினங்களை பற்றி பேசுகிறோம். நம் மண்ணை போலவே உயிர்கள் இருக்கும் இடத்தில் அது கரிமமானது. அதில் உள்ள உயிரினங்களை கொன்றால் அது இன்ஆர்கானிக்காக இருக்கும். ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லிகளும் மண்ணில் உள்ள உயிரினங்களை கொல்லும். அங்கு எதுவும் செய்ய முடியாது. எனவே இயற்கை வழி விவசாயத்தை பற்றி நாம் பேசும்போது அதை சரி செய்ய இயற்கை வழி விவசாயத்தில் அனைத்து வகையான விலங்குகளும் செழித்து வளர ஒரு வாய்ப்புள்ளது. அதில் அனைத்து வகையான உயிரினங்களும் ஊட்டச்சத்துக்களை பெறும் வகையில் ஒரு அமைப்பை உருவாக்கின்றோம். வெவ்வேறு பருவங்களில் பல்வேறு வகையான பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள், பூஞ்சிகள், வைரஸ்கள் போன்றவை இயற்கையில் உயிர் பெறுகின்றன. எனவே நீங்கள் பார்த்தால் நமது பயிர்களில் 96 முதல் 97% காற்று மற்றும் நீர் காரணமாக செழித்து வளர்கின்றன. அவற்றில் செயல்படும் ஊட்டச்சத்துக்கள் 1.5 முதல் 2% வரை உள்ளன. அவை எதிர்வினைகளின் செயல்பாட்டை கொண்டுள்ளன. எனவே அந்த எதிர்வினைகள் அனைத்தும் நுண்ணுயிரிகளால் செய்யப்படுகின்றன.
இந்த நுண்ணுயிர்களுக்கு பல்வேறு வகையான என்சைம்கள் உள்ளன. அவை நமக்கு உணவை உற்பத்தி செய்ய வழி செய்கின்றன. விவசாயிகளும் இணைஞ்சிருக்கிறாங்க. நம்மோட கபில் இணைந்திருக்கிறாரு சோனிபத்ல இருந்து. மாஸ்டர் ட்ரெய்னர் இவர். கபில் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். நான் ஒரு இயற்கை விவசாயம் செய்யும் ஒரு இயற்கை விவசாயி. நாங்க நட்ட 1.5 ஏக்கர்ல ஒரு மாடல் இருக்கு. அதுல நாங்க கொய்யா செடிகளை நட்டிருக்கோம். 8ல இருந்து 10 வகையா இருக்கு. அதுலயும் நாங்க எலுமிச்சம்பழம் நட்டிருக்கோம். அதுலயும் நாங்க பல பயிர்களையும் நட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு நட்டிருக்கோம், மஞ்சள் நட்டிருக்கோம், கரும்பு நட்டிருக்கோம். கரும்பு பதப்படுத்தி கொடுக்குறோம். நாங்க சக்கரை ஆலையில வைக்கிறது இல்ல. அதுல நாங்க வினிகரை தயாரிக்கிறோம். சாரை நாங்களே தயாரிக்கிறோம். அப்புறம் இது மாதிரியே இந்த கொய்யா இருக்கு இல்லையா, அதை நாங்க சந்தையில விற்கிறது இல்ல. கொய்யா இயற்கையானது அப்படிங்கிறதுனால பண்ணையில ரெட்டை விலையில விற்கப்படுது. மிஞ்சி இருக்கிற பழங்களை நாங்க வினிகரா தயாரிச்சிடறோம். டயபிட்டிஸ்ல இது ராமபானமா இருக்குது. இந்த இயற்கை வழி விவசாயம் காரணமாகவும் அப்புறம் பசு வளர்ப்பு காரணமாகவும் நம்மளுடைய நாடு இருக்குல்ல, டாக்டர் சுபாஷ் பாலேகர் ஐயா இதுக்கு உயிர் கொடுத்தவர். அவரு ஆச்சாரிய தேவரத் ஐயா. இவங்களுக்கு எப்போதுமே நம்ம நாடு கடமைப்பட்டிருக்கு. அவர்கள் நமது பயிர்களையும் சரி, நமது தலைமுறைகளையும் சரி, 2 பேருமே சிறந்த வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே மனமார்ந்த நன்றி. சரிங்க. இசார்ல இருந்து கிருஷ்ண பூனியாவும் நம்மோட இருந்திருக்கிறாரு. கிருஷ்ண பூனியா அவர்களே. சார், நான் ஆதம்பூர் என்ற இடத்தை சேர்ந்தவன். அங்கு நீர்மட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இவர்களுக்கும் என்னென்ன பிரச்சனை என்று தெரியும். எனவே இங்கு ஊக்குவிக்கும் இயற்கை விவசாயம், அதிக நீர்மட்டம் போன்ற சாகுபடியில் விவசாயிகளாக நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க எங்கள் பகுதி மக்களுக்கு இதுபோன்ற முறைகளை பின்பற்ற வேண்டும்னு நான் விரும்புகிறேன். இதன் மூலம் நமது பகுதியை முன்னேற்றத்தில் என்ன மாதிரியான விஷயம் இருக்கு? எங்கள் பிரச்சனை என்னவென்றால் நீர்மட்டம் அதிகமா இருக்கு, தண்ணீரில் ஈரப்பதமும் இருக்கு. நாம் எந்த செடிகளையோ பயிர்களையோ களைகளையோ பயிரிட்டாலும் அதில் 50% அழிந்துடும். நான் உங்களுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க அதிகமா வெட்டி விட்டதால அந்த பகுதியில் உள்ள மரங்களையும் செடிகளையும் அதிகமா நடுமாறு நான் கேட்டுக்கிறேன். பால்சமந்த், ஹிஷார் பகுதி, ஆதம்பூர், பிவானி போன்ற இந்த மாதிரியான பகுதிகளில் உள்ள தண்டுகள் முன்பு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மரங்கள் இப்போது எண்ணிக்கையில் ரொம்பவே குறைவாகவே இருக்கு. ஜோத்பூர் மையம் தார் ஷோபா என்ற புதிய ரகத்தை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் அதை மலைகளில் கண்டிப்பாக நடணும். கின்னோ, ஆரஞ்சு மற்றும் மௌசம்பி நடவு செய்யும் தோட்டங்களுக்கு அரசாங்க மானியமும் உங்களுக்கு கிடைக்குது. குழாய் நீர் அல்லது குழாய் கிணறு மூலமா நீர்ப்பாசனத்தை நீங்க செய்யலாம். படிப்படியா உங்களுடைய வனப்பகுதி அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது அந்த நீர்மட்டமும் உங்களுக்கு அங்கே அதிகரிக்கும். டாக்டர் பல்ஜித், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த பூச்சிகள் போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுவும் சிக்கலா தான் இருக்கு. இயற்கை விவசாயத்தில் சூழல் என்பது உருவாக்கப்படுகிறது. அது மைக்ரோ கிளைமேட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரினம் மற்றொரு விலங்கை கட்டுப்படுத்துகின்றது. அதிகப்படியானது இருக்காது. இன்று நீங்கள் பார்க்கலாம், நெல் நடவு செய்கின்றோம், அதிகப்படியாக காண்பீர்கள். இளமையாக இருந்தபோது இவ்வளவு அதிகப்படியே பார்த்ததில்லை. இப்பொழுது மிக அதிகமாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்ப்பதெல்லாம் அதிகம் மற்றும் மிகையானது. அது ஏற்றத்தாழ்வை உருவாக்குறது. இரண்டாவதா ஒரு சமூகம் மற்றும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மற்றொரு சமூகம் ஆதிக்கம் செலுத்துவதை நாம் பார்க்க முடியாது. நாம் இயற்கை வழி விவசாயம் செய்யும் பொழுது அது ஏற்றத்தாழ்வை உருவாக்காது. ஒரு வகையான சமூகம் வருகிறது, அது உச்சத்தை அடைகிறது, பின்னர் அது இறக்க தொடங்குகிறது. பின்னர் இன்னொன்று வருகிறது, அது உச்சத்தை அடைகிறது, பின்னர் இறக்க தொடங்குகிறது. ஒரு நோய்க்கிருமி தோன்றினாலோ அல்லது ஒரு நோய் வெடித்தாலோ ஒரு நுண்ணுயிரி தோன்றி அதை கட்டுப்படுத்தும் ஒரு காம்பவுண்டை வெளியிடும். அலிலோபதி என்பது ஒரு நுண்ணுயிரி அல்லது தாவரத்தின் காம்பவுண்ட் மற்ற தாவரங்கள் அல்லது நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்தும் ஒரு செயல்முறையாக இருக்கின்றது. எனவே 13 வகையான இயற்கை செயல்முறைகள், உயிரியல் மாற்றங்கள் என்பது உள்ளன. இதில் பங்களிக்கின்றன. நீங்கள் இயற்கை வழி விவசாயம் செய்யும் போது அதை செய்கின்றன. விஜய் சிங் என்னோட இருக்கிறாரு பானிபட்ல இருந்து. விஜய் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். என்ன செய்யறீங்க? நான் இயற்கை வழி விவசாயம் செய்யறேங்க. என் பேரு விஜய். சொல்லுங்க. நான் பாவதி கிராமத்தை சேர்ந்தவன். அப்புறம் என்னோட டிஸ்ட்ரிக்ட் பானிபத்து, அப்புறம் தொகுதி சமல்கா. நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட விவசாயம் பத்தி எல்லாரும் சொன்னாங்க மேடையில. இதோட வலிமை என்ன அப்படின்னா, சக்தி வாய்ந்த இந்திய பசுக்கள் தான். அப்புறம் நமது பிரதமரும் மற்றவங்களும் பசுக்களை எல்லாருமே காப்பாத்திருக்காங்க. இந்திய பசுக்கள் 76 டிகிரி வெப்பநிலையை கூட சமாளிக்குது. டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்குது. இதுக்கு இருக்கிற மாதிரி நிலத்துல இருக்கிற மற்ற விலங்குகளுக்கு இவ்வளவு சக்திகள் கிடையாது. அதன் பாலை குடிக்கிறது, அப்புறம் அது நெய்யை சாப்பிட்றாங்க. அப்புறம் அது என்னன்னா உண்மையான சக்திங்கிறது அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியுது. சரிங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். டாக்டர் பதுஷி ஹரிஓம் அவர்கள், மாநில பயிற்சி ஆலோசகர் இயற்கை விவசாயம், ஃபுட் பிரின்சிபல் சயின்டிஸ்ட், சௌத்ரி சரண் சிங், ஹரியானா வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து. வரவேற்கணும் சார்.
வணக்கம். அதோடு என்னோட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னா ஜானி ராணா. ரொம்பவே சிறப்பான ஒரு விவசாயி அவர். பல விஷயங்களை நமக்கு சொல்லுவாரு. முதல்ல டாக்டர் ஹரிஓம் அவங்க கிட்ட இருந்து நாம தொடங்குவோம். சார், பூமியினுடைய ஆரோக்கியம் மற்றும் விவசாயம் பற்றி உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதை எப்படி சரி செய்யறது மற்றும் இயற்கை வழி வேளாண்மையில எப்படி லாபம் சம்பாதிக்கிறது? எங்களுக்கு கிடைச்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மண்ணின் ஆரோக்கியம் இதனால நல்லா இருக்குது. இது தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீர் பற்றாக்குறை ரொம்பவும் ஒரு பெரிய பிரச்சனையா இப்பெல்லாம் இது மாறிட்டு வருது. ஒருவேளை நான் அந்த குருஷேத்திர பத்தி உங்க முன்னாடி பேசினேன்னா, இங்க ஒவ்வொரு ஆண்டும் 3லிருந்து 5 அடி வரை நீர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் இதை தவிர புவி வெப்பமடைதல். புவி வெப்பமடைதல் எதிர்காலத்துல பூமியின் முழு வாழ்க்கையையும் பாதிக்கும். இது அனைவரையும் பாதிக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, பூமியின் முழு வாழ்க்கையையும் பாதிக்கும். இது தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூரியாவின் பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது ரொம்பவே கவலை தரக்கூடியது. இதுல என்ன அப்படின்னா, யூரியா அதிகமா பயன்படுத்தப்படுறதால ஏற்றத்தாழ்வுகளும் அதிகரிக்குது. மண்ணில் 1% அல்லது 2% அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனா 17% அதிகமா தேவை இருக்கு. இதன் காரணமா புற்றுநோய் அப்புறம் பிற நோய்களும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. சரி சார், நிகழ்ச்சி முன்னெடுத்து செல்வோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, குளோபல் வார்மிங் பத்தி. குளோபல் வார்மிங்கை இயற்கை வழி வேளாண்மை எப்படி சார் அதை சமாளிக்கும்? ரசாயன விவசாயத்தையும் இயற்கை விவசாயத்தையும் ஒப்பிடும்போது ஒன்று பரப்பளவு அளவிலான உமிழ்வு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ஏக்கர்ல இயற்கை விவசாயம் இருக்கு, இன்னொன்னுல ரசாயன விவசாயம் இருக்கு. இதுல இயற்கை விவசாயத்துல குறைவான உமிழ்வு இருக்கு. இரண்டாவது அளவுகோல் மகசூல் அளவுக்கான உமிழ்வு. இதுல என்ன நடக்குதுன்னா, அதாவது ரசாயன விவசாயத்துல 30% மகசூல் இருக்குதுன்னா, இயற்கை விவசாயத்துக்கு உங்களுக்கு 2லிருந்து 3 ஏக்கர் தேவைப்படும். அந்த மகசூல் அளவுகோலை ஈடுகட்ட அப்ப கரிம கார்பனின் வெளியேற்றம் அதிகரிக்குது. சரியா? இதுல இயற்கை வழி விவசாயத்துல அது அப்படி இல்லை. இயற்கை வழி விவசாயத்துல 3 உமிழ்வு வாயுக்கள் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு. அப்புறம் இதுல என்ன நடக்குதுன்னா, 3 வாயுக்கள் இருக்குது இல்லையா? இந்த புவி வெப்பம் அடைதலுக்கு 4 எலிமெண்ட், அதாவது 4 கூறுகள் இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த 3 வாயுக்களும் 4 தனிமங்களால் ஆனது. இந்த 4 தனிமங்களும் தான் கார்போஹைட்ரேட்டை உருவாக்குது. கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். இந்த 4ஆல தான் புரதமும் உருவாகுது. இந்த 4ஆல தான் லிப்பிடும் உருவாகுது. இந்த 3 தனிமங்களும் நுண்ணுயிரிகளின் செல் திசுக்கள். சரி. அதாவது நாம நம்ம உடல்ல எதை வச்சாலும், மாட்டு சாணம் அல்லது வேறு எதையும் வச்சாலும், இந்த நுண்ணுயிரிகள் அதை சாப்பிட்டு நம் உடலை உருவாக்குது. நுண்ணுயிரிகள் சிதைவடையும் போது, அதாவது ஒவ்வொரு 10 முதல் 20 நிமிடங்களுக்கும் இரட்டிப்பாகும், அப்புறம் செத்துரும். அவற்றின் உடல்கள் சிதைவடையும் போது மக்கிய உணவா மாறும். அப்புறம் ரெடிமேட் உணவு ஒரு தாவர உணவாகும். அந்த ரெடிமேட் உணவு தாவரத்தின் உணவா மாறுது. அந்த உணவை கொண்டுதான் செடிகளின் உடலாகுது. அது சுழற்சியில வருது. நம்ம எதை போடுறோமோ அது திரும்ப வருது. நுண்ணுயிரிகள் அதை சாப்பிடுது. நுண்ணுயிரிகள் இருக்கும்போது மக்கியதா மாறுது. மக்கியத தாவரங்கள் சாப்பிடுது. இதை செக்யூஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதனால புவி வெப்பமடைதலை செய்யும் இந்த 4 கூறுகளும் இந்த சுற்றுச்சூழலுக்கு செல்ல முடியாது. அதனால இதுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு சொல்லப்படாத வித்தியாசம் நமக்கு தெரியாது. சரி, மிகவும் முக்கியமான மற்றும் சிறப்பான விஷயத்தை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப ராணா அவர்களே, இயற்கை வழி வேளாண்மையில எவ்வளவு காலம் பண்ணணும், எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. சில தனிப்பட்ட காரணங்களால் என் குடும்பத்தில் இதற்கான காரணங்களை கண்டபோது குடும்பத் தலைவரான என்னுடைய தந்தையை நான் இழந்தேன். அவர் இறந்த பிறகு இந்த நோய் எங்கிருந்து வந்தது என்பதை யோசிக்க ஆரம்பித்தேன். பின்னர் நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்களை சந்தித்தபோது இவை அனைத்தும் நாம் சாப்பிட்டதிலிருந்து வந்தது என்பதை கண்டுகொண்டேன். எங்கிருந்து வந்தது? நம் வயல்களிலிருந்து நம்மிடம் வந்துள்ளது. சரி, நாம் அதை வளர்க்கிறோம், சாப்பிடுகிறோம் என்பதை கண்டதும் இந்த நுட்பத்தை மாற்றி சாப்பிட பாதுகாப்பானவற்றை ஏன் வளர்க்கக்கூடாது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இன்று ஏராளமான தானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. எங்கோ அல்லது வேறு எங்காவது நாம் ஊட்டச்சத்தை இழந்து வருகின்றோம். அதனுடன் ஊட்டச்சத்தும் போய்விடுகிறது. அதில் நுழைத்த விஷத்தை நம் உடம்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் விளைவுகள் தெரிய ஆரம்பித்து விட்டன. எனவே இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் புத்திசாலிகள். நாம் சொந்த உணவை கூட நாம் சரியாக சமைக்க முடியாவிட்டால் நாம் என்ன விவசாயிகள்? ஒரு விவசாயியின் நோக்கம் உயிரினங்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதாகும். எனவே நாம் நச்சு உணவை உற்பத்தி செய்தால் நாம் நமது தொழிலுக்கு நேர்மையற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும்போது அங்கு ஒரு முக்கியமான வழிகாட்டியாக எங்கள் நிறுவனங்கள், எங்கள் ஆச்சாரியர்கள் அல்லது நாங்கள் சந்தித்த டாக்டர் ஹரிஓம் போன்ற குருக்கள் எங்கள் பாதையை எளிதாக்கினார்கள். அவர்கள் இன்று எங்கள் இயற்கை வழி விவசாயத்தின் 8 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளோம்.
இன்று எங்கள் வயல்களும் எங்கள் நிலமும் எங்களுக்கு தானியங்களை தருகின்றன. அதை நாங்கள் ஆசீர்வாதமாக பார்க்கின்றோம். இது பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமான காட்சியாகும். இயற்கை வழி விவசாயம் பற்றி சந்தேகமுள்ள எவருக்கும் அல்லது அறிவியலின் உதவியின்றி விவசாயம் செய்ய முடியாது என்ற சந்தேகம் இருந்தால் அவர்களை எங்கள் வயல்களிற்கு கூட்டி வந்து டெமான்ஸ்ட்ரேஷனை காட்ட விரும்புகிறேன். சிவகுமார் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. சிவகுமார் அவர்களே, கிருஷி சோபால் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். என்ன பண்ணிட்டு வணக்கம் இருக்கீங்க? உங்களுடைய அனுபவத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் சார், நான் சிவகுமார் பஞ்சல் டிகிரி கிராமத்துலேருந்து சார், கர்னல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் சார். சரிங்க. கடந்த 4 வருஷமா நான் இயற்கை வழி விவசாயம் பண்ணுறேன். சரி. ஆச்சாரிய தேவராஜ் மற்றும் எங்களுடைய மரியாதைக்குரிய குருஜி டாக்டர் ஹரிஓம் அவர்களுடைய குருகுலத்திலிருந்து எனக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைச்சது. ம். இந்த நிபுணர்கள்ட்ட இருந்து நல்லா கற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் நிறைய பயனடைஞ்சிருக்கிறோம் சார். லாபம் வருது இல்ல? நல்ல லாபம் இருக்கு சார். அப்ப லாபத்தை பத்தி நம்ம நிறைய பேசணும். கேட்டல இருந்து மனோஜ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சார், கடந்த 5-6 வருஷங்களா நான் கௌமாதாவிற்கும் மண்ணுக்கும் சேவை செய்கிறேன். சரி. கௌமாதாவிற்கும் மண்ணுக்கும் இணைந்து இயற்கை பண்ணைக்கான மாதிரியை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். நாங்கள் அதற்காக பாடுபட்டு வருகிறோம். இதுவரை எங்கள் பண்ணைக்கு வெளியே இருக்க வேண்டியிருந்தது. அனைத்தும் பண்ணையிலேயே இப்போது விற்கப்படுகிறது. அளவில் வேலை செய்யாதீர்கள், தரத்தில் வேலை செய்யுங்கள். நீங்கள் பேரம் பேச வேண்டியதில்லை, அது விற்கப்படும். அது உங்கள் சொந்த நிலத்திலே விற்கப்படும். 37 விவசாயிகள் என்னுடன் இணைந்துள்ளனர். நாங்கள் இயற்கை வழி விவசாயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். நாங்கள் பெர்மாகல்ச்சர் மாடலை உருவாக்கியுள்ளோம். பல அடுக்கு விவசாயம், ஒரே நேரத்தில் 4-5 பயிர்கள், ஒரே உரத்தில், ஒரே தண்ணீரில், ஒரே நேரத்தில், ஒரே உழைப்பில். நீங்கள் ரசாயன சந்தைக்கு சென்றால் லாபம் இல்லை, அதில் மரியாதையும் இல்லை. இதை எல்லா சகோதரர்களுக்கும் சொல்கிறேன். விவசாயத்தையும் கௌமாதாவையும் புரிந்து என் கொள்ளுங்கள். பேர் சச்சின் சார். நான் டெல்லியில் வழக்கறிஞர் பயிற்சி பெற்றேன். 2022ஆம் ஆண்டு டாக்டர் ஹரிஓம் அவர்களின் உதவியோட இயற்கை விவசாயத்தை நான் தொடங்கினேன் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, கார்ப்பரேட் நிறுவனத்திலேருந்து விவசாயத்துக்கு மாறினேன்னு சொல்ல விரும்புகிறேன். நான் எதிர்கொண்ட சவால்கள் ஒரு சாதாரண விவசாயி எதிர்கொள்ளும் சவால்களாக இருக்காது. ஏன்னா அவருக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். நான் கார்ப்பரேட் துறையிலேருந்து விவசாயத்திற்கு வந்திருப்பதால் ரசாயன விவசாயம் செய்யும் ஒரு சாதாரண விவசாயியை நான் இயற்கை வழி விவசாயத்தை நோக்கி நகர ஊக்குவிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். அப்போ தான் நம் நாட்டை காப்பாற்ற முடியும். இயற்கை வழி விவசாயத்தினுடைய கான்செப்ட் பற்றி தெளிவாக இருக்கீங்க இல்லையா? ரொம்ப நன்றிங்க. யஷ்பால் அவர்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் யஷ்பால். நான் ரேவரியை சேர்ந்த ஒரு விவசாயி. நாங்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து 40 ஏக்கர் நிலத்தில் இயற்கை வழி விவசாயத்தை செஞ்சிட்ருக்கோம். இந்த இயற்கை வழி விவசாயம் மூலமாக செய்யப்படக்கூடியவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கும். மேலும் இயற்கை விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பயிர் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. ஆர்கானிக் விவசாயத்தை நாங்கள் பின்பற்றினோம். டாக்டர் ஹரிஓமை சந்தித்து குருகுலத்திற்கு வந்ததுக்கு பிறகு தான் ஆர்கானிக் விவசாயமும் இயற்கை வழி விவசாயமும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். எங்கள் விளைபொருட்கள் முழு என்சிஆரிலும் சாதாரண விவசாயியின் விளைபொருளை விட 2 முதல் 2 மடங்கு அதிகமாக விற்பனை ஆகுது. சரி, நிகழ்ச்சியை முடிக்கணும் சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல விரும்புறத சொல்லலாம். அதாவது இயற்கை வழி வேளாண்மையை விரும்புகிறவங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்? பாருங்க, இப்போ நம்ம முன்னால வேறு வழி இல்ல. ம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இயற்கை வழி விவசாயத்தின் கீழ் மண்ணின் ஆரோக்கியம் அதிகரிக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நான் மண் பரிசோதனைகளை எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து பரிசோதிக்கிறேன். சரி. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், 180 ஏக்கர் பரப்பளவுல உள்ள ஒரு பண்ணையில ஆச்சாரிய அவர்களின் வழிகாட்டுதலின் கீழே இயற்கை வழி விவசாயம் நடக்குது. முழு பண்ணையும் கரிம கார்பன் நிறைந்த கேட்டகரிக்குள்ள வந்திருக்கு. இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. இந்தியாவில் இதை அடையிறதே ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் கரிம கார்பன் 3.4 இருக்கு. இந்த பண்ணையின் கரிம கார்பன் 0.8க்கு மேல வந்திருக்கு. அப்புறம் 1.5 வரை கூட வந்திருக்கு. அதனால நீங்க இயற்கை வழி விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்தா மகசூல் பற்றிய கேள்வி இருக்கு. மகசூலும் நீங்க நினைச்சுங்க 1-2 வருஷத்துல குறைவா இருக்குதா வச்சுக்கோங்க. அதனால நேட்டு இன்கம் உங்களுடையது குறைவா இருக்காது. சில நோய்கள் மற்றும் பூச்சிகள் பற்றிய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் இந்த விவசாயத்துல 60 முதல் 70% நோய்கள் இயற்கை விவசாயத்திலிருந்து வருது. மிகவும் சிறப்பான விஷயங்கள், பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கீங்க. நம்மக்கிட்ட நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். கிருஷி சோபால் நிகழ்ச்சியை இத்துடன் நம்ம முடித்துக்கொள்வோம். இது நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். வேளாண் அமைச்சகம் மற்றும் தூர்தர்ஷனோட இணைந்து இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுகிறது. இதனுடைய பெயர் கிருஷி சோபால். விரைவான வேகமான செய்திகளை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. செய்தி அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம்னா, தகவல் உங்களை போய் சென்றடையணும். இது போன்ற தகவல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கணும். பரபரப்பான செய்திகளுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல. நான் உங்களுக்கு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வரேன். தூர்தர்ஷன் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கானது. உங்களுக்கு 24 மணி நேரம் 7 நாட்கள் மட்டும்தான் இருக்கு.
உங்களோடையே நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காகவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளையும் உள்ளடக்கக்கூடிய இந்த ஒரு பயணத்தில் உங்களையும் இணைத்து நான் கூட்டிச் செல்வேன் என்று சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் எங்களுடன் இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கையுடன் இந்த கிருஷி சௌபால் நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதிக்கு வந்துள்ளோம். உங்களை அனைவரையும் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.